ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நவிஸ் ஹோம். இன்றைக்கி சுவையான செட்டிநாட்டு இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பாருக்கு இன்றைக்கி 1 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சதும் பாசி பருப்பை போட்டுக்கிறேன். பருப்பு நல்லா வெந்ததும் நாலஞ்சு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், நாலு தக்காளி, இதை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதில் 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான உப்பும் சேர்த்துக்கங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. காய்கறி நல்லா வெந்ததும் இறக்கி வச்சுக்குவோம். இப்போ வேற ஒரு வாணலி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே அதில் 4 வரமிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.